ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இபிஎஃப்ஓ ஆவணத்தில் பெயர் உள்ளிட்ட அனைத்தும் திருத்தம் செய்யலாம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது வாடிக்கையாளர்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நிதி கொடுக்கல் வாங்கலின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தற்போது ஒவ்வொரு மாதமும் சுமார் 7.5 கோடி உறுப்பினர்கள் வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு திட்டங்களில் தீவிரமாக பங்களித்து வருகின்றனர். மேலும் இந்த நிதியாண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் வீட்டு வசதிக்கான முன்பணம், குழந்தைகளின் பள்ளிக்கு பிந்தைய கல்வி, திருமணம், நோய்வாய்ப்பட்ட இறுதி, வருங்கால வைப்பு நிதி தீர்வுகள், ஓய்வூதியம், காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்பு பலன்களின் வடிவத்தில் சுமார் 87 லட்சம் கோரிக்கைகள் தீர்வு செய்யப்பட்டுள்ளன. உறுப்பினர் இந்த நன்மைகளை இப்போது ஆன்லைனில் கோருகிறார். இது ஒரு வலுவான கணினி மென்பொருள் பயன்பாட்டின் மூலம் சாத்தியமானது. இது யூனிவர்சல் கணக்கு எண்ணில், அதாவது UAN உறுப்பினரின் தரவை சரிபார்க்கிறது. மேலும் இபிஎஃப்ஓ பதிவுகளில் உறுப்பினரின் தரவின் நிலைத்தன்மை, ஆன்லைனில் தடையின்றி சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கும், சரியான உறுப்பினருக்கு தவறான கொடுப்பனவுகள் அல்லது மோசடிகளின் அபாயத்தை தவிர்ப்பதற்கும் மிக முக்கியமானது. உறுப்பினர் சுயவிவரத்தில் உள்ள தரவின் ஒருமைப்பாடு 22 ஆகஸ்ட் 2023 அன்று இபிஎஃப்ஓவால் வழங்கப்பட்ட நிலையான இயக்க செயல்முறை மூலம் உறுதி செய்யப்படுகிறது. இது இப்போது டிஜிட்டல் ஆன்லைன் முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவை பெயர், பாலினம், பிறந்த தேதி, பெற்றோர் பெயர், திருமண நிலை, தேசியம், ஆதார் போன்ற உறுப்பினர் தரவுகளில் மாற்றம் அல்லது திருத்தம் செய்ய உறுப்பினர்கள் கோரலாம். தொடர்புடைய பரிந்துரைக்கப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றலாம். மேலும் இதுபோன்ற அனைத்து கோரிக்கைகளும் அந்தந்த முதலாளிகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள PF அலுவலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த புதிய வசதியை பயன்படுத்தி உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை தாக்கல் செய்ய தொடங்கியுள்ளனர். அவற்றில் சுமார் 40,000 ஏற்கனவே இபிஎஃப்ஓ கள அலுவலகங்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.